குருவின் திருப்பாத கமலங்களை பற்றி கொண்டால் இறைவனுடைய அருளை வெகு எளிதாக பெற்றுவிடலாம். அந்த குருவை இன்றைக்கு கண்ணால் தரிசிப்பது மாத்திரமில்லை, திருமூலர் செல்வர் தெளிவு குருவின் திருமையை காண்பது. தெளிவு குருவின் திருமையை காண்பது மாத்திரமில்லை, குருவின் திரு உருவை சிந்தித்து இருந்தது. குரு கண்ணுக்கு முன்னால் இல்லைன்னு நினைக்கிற இடத்துல கூட உட்கார்ந்து குரு என்னோட இருக்கான்னு நினைச்சா குருவின் திருவுருவை சிந்தித்தால் அந்த குரு நம்மோடு வந்து நம்மை கைப்பிடித்து அழைத்து சென்று எங்கே சேர்க்க வேண்டுமோ அங்கே சேர்ப்பார். உபநயனம்னு ஒரு சடங்கு பண்ணுவார்கள். உபநயனம்ங்கிற சடங்கே என்னன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குருவை அமர்த்துவது மாதிரி தான். என்ன செய்கிறார் குரு? உபநயனம்னா என்ன அர்த்தம்? அந்த வழியில அழைச்சு போற, வழிக்கு பக்கத்துல அழைச்சு போற. எங்க பக்கத்துல அழைச்சு போற? தெய்வத்துக்கு பக்கத்துல அந்த குரு அழைத்து கொண்டு போகிறார். தெய்வத்திற்கு அருகாமையில் நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடியவர் குரு. குருவின் அருள் இருந்தால் தெய்வத்தினுடைய அருளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா குருவும் தெய்வமும் ஒன்றுதான். பகவான் ரமண மகரிஷி சொல்லுவார், எப்ப தெரியுமா நாம் தெய்வத்தை சரியாக புரிந்து கொள்கிறோம்? ரமணர் ஒரு 5 கிளாஸ், எல்லாரும் பக்தியில ஒரு 5 கிளாஸ் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவார். 5 கிளாஸ் படிச்சா போதும், ப்ரமோட் ஆனா போதும். இதுல முதல் கிளாஸ் என்னன்னா நான் என்னோட செயலால எதனாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது. அதுல இருந்து 2வது கிளாஸ் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும்னா இல்ல இல்ல எனக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறது. 2வது கிளாஸ்ல இருந்து 3வது கிளாஸ் எப்ப போவோம்னா இந்த தெய்வம் சர்வ வல்லமை உடைய தெய்வம், இஷ்ட தெய்வமாக நான் வணங்குகிறேன்னு நினைக்கிறது. 3வது கிளாஸ்ல இருந்து 4வது கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டு பகவான் ரமணர் சொல்லுவார், இந்த தெய்வம் ஒருவர் கிருஷ்ணராகவும் இன்னொருவர் ராமராகவும் இன்னொருவர் சிவனாகவும் இன்னொருவர் வெவ்வேறு வடிவத்திலேயும் பார்க்கக்கூடிய தெய்வம் இருக்கே, அந்த தெய்வம் நமக்காக குரு வடிவத்தில் பூலோகத்திற்கு இறங்கி வந்து காட்சி தருகிறதுன்னு புரிஞ்சுட்டா 4th கிளாஸ் போல மட்டும் இல்ல, 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ப்ரமோஷன் கிடைச்சு அத்வைத பரமாக அந்த தெய்வம் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய 5வது வகுப்புக்கும் போகலாம். 5வது வகுப்புக்கு மேல ஒண்ணு கிடையாது. அப்ப அந்த 5வது வகுப்புக்கு நம்ம எலிஜிபிளா ஆகிறதே கூட தெய்வம் அந்தர்யாமியாக எல்லா இடத்திலும் அத்வைதபரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கே கூட குருதான் நமக்கு வழிகாட்டுகிறார். அப்படிப்பட்ட குருமகா சன்னிதானத்தின் ஜெயந்தி திருவிழாவில் அதுவும் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பாக்கியம் 3 ஆச்சாரியர்களையும் ஒரே சமயத்தில் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் தான். எவ்வளவு கொடுத்து வைத்திருந்தால் இந்த புண்ணியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கு. எத்தனை தலைமுறைகள் செய்த புண்ணியம். ராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி ஒரு தலைமுறை புண்ணியம் 2 தலைமுறை புண்ணியம்லாம் இல்லை. நாம ஒவ்வொருத்தரும் புண்ணியம் பண்ணிருக்கோம். நம்முடைய தந்தை தாய்மார்கள், நம்முடைய மூத்தோர்கள் எல்லாரும் செஞ்ச புண்ணியம், இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு அற்புதமான காட்சி குருவின் சன்னிதானத்தில், குருவின் ஜெயந்தி பெருவிழாவில், அதுவும் அந்த மலர்கள் சூழ மலர்களுக்கு நடுவில் அவரே ஒரு தங்க மலராக ஜொலிக்கக்கூடிய அந்த அற்புதமான திருக்காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. இந்த பாக்கியத்தை என்றைக்கும் ஆச்சாரியர் எப்போதும் நமக்கு அருள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையே ஆச்சாரிய பெருமக்களுடைய திருவடி கமலங்களில் என்னுடைய பிரார்த்தனையாக வைத்து இந்த திவ்ய காட்சி எங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கும் என்றால், என்றைக்கும் எங்களுடைய கண்களிலேயும் புலன்களிலேயும் மனத்திலேயும் இந்த திவ்ய தரிசனம் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்றால் அது ஒன்று போதும். அந்த ஒன்றே எங்களை எப்போதும் வழிநடத்தும். அந்த பேரருளை ஆச்சாரியர் நமக்காக அருள வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆச்சாரியருடைய அனுகிரகம் கிடைக்குமாறு பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இல்லை